ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணல, மக்கடிச்சுட்டு போயிட்டேன். அதனால் எக்ஸாமில் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கிறது, எந்த கரியர் பாத் சூஸ் பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் லாஸ்ட் மினிட்ல படிச்சு பழகிட்டேன். ஸோ என்னால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிராக்கே பண்ண முடியல. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக டியூஷன் போயிட்டு வரதுலையே டைம் ஓடிடுறது. பார்த்தா படிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் மார்க் வரதில்லையே. ஆன்லைன் கிளாஸில் இங்கிலீஷ் ஹிந்தின்னு மாற்றி மாற்றி எடுக்கிறாங்க, சரியாவே புரிய மாட்டேங்குது. எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் புக்கே எடுக்கிறானுங்க, ஆனா படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு. இந்த அல்ஜிப்ரா, டிஃபரன்சியேஷன், இன்டெகிரேஷன் இதெல்லாம் என்ன, எதுக்கு படிக்கிறோன்னே தெரியல. இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு நீட் கிராக் பண்ண முடியுமா? 10th நல்ல மார்க், ஆனால் ப்ளஸ் 2ல கம்மியாயிருச்சே. எல்லா சாப்டர்ஸ்லையும் சாய்ஸ் வச்சு படிச்சா எப்படி 90% மார்க் வரும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் நம்ம 100 லேர்னிங் ஆப். 9th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்ஸ்க்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் அண்ட் டாபிக் வைஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், இதெல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட் தமிழ் ஸ்பீக்கிங் ஃபேக்கல்ட்டியோட சேர்ந்து படிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்டா நம்ம எல்லாருமே இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இனி நம்ம எல்லாருமே டாப்பர்ஸ் தான். வாங்க படிக்கலாம் நம்ம 100 லேர்னிங்ல. Hey guys, welcome to 100 Learning Together. So, இன்னைக்கு நம்ம hydroxy compounds and ethers start பண்ணலாம். So, hydroxy compounds அப்படின்னா என்ன? Hydrogen, oxygen இருக்க compound. hydroxy, hydrogen and oxygen இருக்க compound. So, நம்மளுக்கு தெரிஞ்ச functional group என்ன? OH இருக்க functional group, that is alcohol, right? So, therefore, hydroxy compound is nothing but they are alcohols, OH. Okay, and ethers. So ethers are derivatives of hydroxy compounds. So hydroxy compounds lende derive ஆகிறது தான் ether. So ether என்றது ஒன்றும் கிடையாது. இங்க இருக்க hydrogen பதிலா இன்னொரு alkyl group இருக்கும். Okay, so this is ether. So ROH is alcohol and ROR is ether. So இந்த யூனிட்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா hydroxy compounds ஓட classification, preparation, structure and how to differentiate primary, secondary and tertiary alcohols. So these are the topics that we are going to discuss today in this video. Okay, so ஏன் இப்போ alcohols பத்தி படிக்கணும்? Because it plays a very important role in our body. Okay, for example, retinol. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் retinol, it is used for the proper functioning of eyes. Okay, and it is the storage form of vitamin A. Vitamin A ஓட storage form the retinol, which is an alcohol. Same way cholesterol. So cholesterol எப்படி சொல்வாங்க அப்படின்னா cholesterol alcohol, it is the common name. Cholesterol alcohol. So cholesterol, it is an important component in our cell membrane. So therefore this is also an alcohol. And same way this alcohol, it finds application in medicine industry. அதுக்கப்புறம் industrial preparation க்கு ஏதாவது நிறைய organic compounds prepare பண்ணோம் அப்படின்னா alcohol, it is used as the main component there. And solvent use ஆகுது. Okay, so therefore alcohol, it has so many applications. So that's why we are going to study this in detail in this unit. Okay, the first one is classification of alcohol. So alcohols எப்படி classify பண்ணலாம்? So alcohols எப்படி classify பண்ணலாம்? First classification அப்படின்னா based on the number of OH group. Okay, based on number of OH group. Based on number of OH group. Okay, so if the OH group present is 1, okay, ஒரே ஒரு OH group present ஆயிருக்கு அப்படின்னா அதை நம்ம monohydric alcohol ன்னு சொல்லுவோம். Okay, for example CH3CH2OH. இங்க எவ்வளவு OH இருக்கு? Only 1. So therefore this is monohydric alcohol. And if the OH group is more than 1, okay, ஒண்ணுக்கு மேல இருந்துச்சுன்னா it is said to be as what? Polyhydric alcohols. Okay, so ஒரே ஒரு OH group இருந்துச்சுன்னா mono, நிறைய OH group இருந்துச்சு அப்படின்னா polyhydric alcohols. Now this polyhydric alcohol example is CH2OH, CH2OH. So இங்க எவ்வளவு OH group இருக்கு? 2. So therefore this is an example of polyhydric alcohol. And what is this? This is glycol. Okay, same way CH2OH, CHOH, CH2OH. இங்க எவ்வளவு OH group இருக்கு? 3 OH group இருக்கு. So this is glycerol.
which is a polyhydric alcohol. Okay, so ஒரு alcohol ஒரே ஒரு OH group இருந்துச்சுன்னா that is monohydric, and ஒண்ணுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா that is polyhydric alcohol. Now this monohydric alcohol, it is again classified into two. It is based on the OH group attached to a carbon. Okay, OH group attached to carbon. So if the OH group is attached to sp3 carbon, அது ஒரு classification. sp2 carbon la OH group attach ஆயிருக்கிறது இன்னொரு classification. So what is this sp3 carbon and what is this sp2 carbon? Okay, so sp3 carbon is nothing but இந்த carbon கிட்ட single bond மட்டும் இருக்கும். Okay, like this bond CH2 bond OH. Okay, so இங்க என்ன இருக்கு, இந்த கார்பன் கிட்ட single bond இருக்கு, so therefore இங்க OH is attached to sp3 carbon னு சொல்லுவோம். Okay, so always remember that single bond இருந்துச்சுன்னா the hybridization will be sp3. Double bond இருந்துச்சுன்னா hybridization will be sp2, and triple bond இருந்துச்சுன்னா hybridization will be sp. Okay, so இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. So இங்க OH group is attached to the carbon which has single bond, so therefore this is sp3 carbon. Okay, இப்போ if suppose the carbon is like this, double bond CHOH ன்னு வச்சுக்கலாம். So இங்க OH group is attached to the carbon and the carbon has a double bond in it, so இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், sp carbon, sp2 carbon னு சொல்லுவோம். Okay, இதுவே triple bond இருந்துச்சுன்னா sp carbon னு சொல்லுவோம். So this monohydric alcohol, it is again classified into two. One is the alcohol group is attached to an sp3 carbon. Okay, for example CH3 CH2OH. So இங்க OH group is attached to the carbon which has single bond. Okay, now if it is like this, CH2 double bond CH bond OH. Inga OH is attached to the carbon which has a double bond. So therefore in the carbon another, this is sp2 carbon. And இந்த மாதிரி group நம்ம என்ன சொல்லுவோம்னா vinyl group னு சொல்லுவோம். So therefore this is vinyl alcohol. Okay, vinyl group na என்ன, alpha carbon கிட்ட double bond இருக்கணும். What is alpha carbon? Functional group க்கு adjacent பக்கத்துல இருக்க carbon alpha carbon, அந்த carbonல double bond இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், vinyl group னு சொல்லுவோம். So therefore this is vinyl alcohol. அதே மாதிரி இன்னொரு group இருக்கு, அது allyl group. Okay, allyl group க்கு vinyl group க்கு என்ன difference na, see if it is like this, CH2 double bond CH bond CH2OH. Okay, so இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், see here and this compound, இது vinyl alcohol and இது allyl alcohol. What is the difference? It is nothing but here the double bond is present in beta carbon. Okay, alpha carbon றது functional group க்கு பக்கத்துல இருக்க கார்பன், அதுக்கும் பக்கத்துல இருக்க கார்பன் next கார்பன் என்ன, beta carbon. So beta carbonல double bond இருந்துச்சுன்னா that is allyl group. Okay, allyl group. இதுவே alpha carbonல double bond இருந்துச்சுன்னா அது பேர் என்னது, that is vinyl. Okay, so this is the difference between allyl carbon and vinyl carbon. Okay, and next is இப்போ இந்த OH group attached to sp3 carbon பார்த்தோமா, so இதையும் மறுபடியும் 3 classify பண்றாங்க based on the group attached. Okay, based on the OH group attached. So if the OH group is attached to an alkyl group, இது ஒரு classification. Allyl group, allyl group na இப்பதான் சொன்னேன். What is allyl group? The double bond is present at which carbon? Beta carbon. So alpha beta. So இங்க double bond இருந்துச்சுன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், allyl group னு சொல்லுவோம். And third is benzyl group. Benzyl group na என்ன, benzene ring. Okay, benzene ringல CH2 இருந்துச்சுன்னா இது benzyl group. Benzene ring மட்டும் இருந்துச்சுன்னா அது என்னது, that is phenyl. Benzene ring மட்டும் இருந்துச்சுன்னா இந்த group என்ன, C6H5 என்னது, phenyl group. C6H5CH2, it is benzyl group. Okay, yes. So now
இதையுமே இன்னும் எப்படி பிரிக்கலாம்னா பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரின்னு பிரிக்கலாம் ஒன்னொன்னுக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அலைல் குரூப்ல பிரைமரி ஆல்கஹால் இருந்தா எப்படி இருக்கும், சாரி ஆல்கல் குரூப்ல CH3 CH2OH. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரே ஒரு ஆல்கல் குரூப் இருந்துச்சுன்னா அது பிரைமரி, 2 ஆல்கல் குரூப் இருந்துச்சுன்னா செகண்டரி, 3 ஆல்கல் குரூப் இருந்துச்சுன்னா டெர்ஷரி. ஸோ திஸ் இஸ் an example for primary alcohol where the OH is attached to, where is OH attached? To an alkyl group. Okay, now secondary alcohol ku eppadi eludhalam? CH3 twice CHOH. So ipo இந்த கார்பன்ல எவ்வளவு alkyl groups இருக்கு? 2, so therefore it is secondary alcohol. And if the alkyl group present is 3, it is tertiary alcohol. So this is the example for OH attached to an alkyl group. So நான் இந்த box போட்டிருக்கிறது எல்லாமே alkyl group and இதை நம்ம primary, secondary, tertiary பிரிச்சாச்சு. அடுத்தது என்ன? allyl group. allyl groupன்றது என்ன? CH2 double bond CH bond CH2. இதுதான் allyl group. Okay, CH2 double bond CH bond. இது வந்துட்டு allyl group. Okay, so இந்த allyl groupல primary alcoholனா எப்படி இருக்கும்னா CH2OH, 2 ஹைட்ரஜன் இருக்கணும். Okay, secondary alcoholனா எப்படி இருக்கணும்? இந்த குரூப் மாறாது, CH2 double bond CH அப்படியே இருக்கும். இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜன் பதிலா CH3 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. So number of hydrogen decreases, so therefore this is secondary alcohol. And now again this is allyl group and 2 CH3 இருந்துச்சுன்னா இது என்னது? Tertiary alcohol. So these are the alcohol group which is attached to what? To an allyl group. Next benzyl group. Benzyl group na என்ன சொன்னா? C6H5CH2 group. C6H5CH2 group bond OH. So இது primary alcohol. C6H5CH bond CH3OH, இங்க என்ன இருக்கு? CHOH இருக்கு. So this is secondary alcohol. And C6H5C CH3CH3OH, this is tertiary alcohol. Okay, so here OH group is attached to where? It is attached to a benzyl group. Okay, so these are the classification of alcohol. Okay, next is IUPAC nomenclature. So eppadi name பண்ணனும் alcohol? It ends with OL. Yes, so alcohol it ends with the suffix OL. Okay, for example CH3 bond CH3 CH bond CH2OH 4. Okay, so now what will be the name? First என்ன பண்ணும்? longest chain கண்டுபிடிக்கணும். So this is the longest chain. அப்படினா CH3 வந்துட்டு என்னவா இருக்கும்? substituent இருக்கும். So எங்க இருந்து நம்பரிங் கொடுக்கணும்? from the carbon which is attached to functional group. So இந்த கார்பன்ல functional group attach ஆயிருக்கு இந்த கார்பன். So starting from here 1 2 3. First எதை நேம் பண்ணும்? substituent நேம் பண்ணும். So இங்க CH3 தான் substituent. இது எந்த கார்பன்ல present ஆயிருக்கு? second carbon. So therefore it will be 2-methyl. Okay, 2-methyl. And now count the number of carbons in the main chain 1 2 3. So propane, propanol. Okay, OH it is present in the first carbon. அதனால அங்க நம்ம 1 all in போடுற அவசியம் கிடையாது. Okay, so போடலனாலும் it is understood that OH is attached to first carbon. Now இதுவே second carbon third carbon இருந்துச்சுன்னா கண்டிப்பா OH ஓட பொசிஷன் நம்ம இண்டிகேட் பண்ணும். CH3 bond C H bond CH3 bond OH. Okay, இப்போ எது main chain? இதுதான் main chain because it has 3 carbon. இந்த ரெண்டு மட்டும் எடுத்துட்டேனா இது என்ன ஆயிடும்? 2 carbon ஆயிடும். கரெக்ட்டா? 3 carbon இருக்கதா main chain. So this is the main chain. இப்போ நம்பரிங் கொடுக்கலாம் 1 2 3. இப்போ ஆல்கஹால் எங்க present ஆயிருக்கு? second carbonல. இங்க ஏதாவது substituent இருக்கா? இல்ல. Okay, so propane 2 all. Okay, so இந்த மாதிரி OH endல வந்துச்சு primary alcohol இருந்துச்சுன்னா அது என்னவா முடியும்னா
OL டைரக்டா போட்டு எழுதிடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் கார்பன்ல என்ன இருக்கு OH இருக்குன்னு அர்த்தம். இது செகண்டரி ஆல்கஹால் கரெக்டா? why? because it has two alkyl groups in it. அப்படின்னா ஆல்கஹால் வந்துட்டு எங்க வரும்? செகண்ட் கார்பன்ல தான் வரும். so therefore it will be propane to all. ஓகே, ஸோ OH ஓட பொசிஷன் லாஸ்ட்ல இருந்துச்சுன்னா அதை இண்டிகேட் பண்ண தேவையில்லை. பட் நடுவில் எங்கேயாச்சும் இருந்துச்சு, செகண்ட் பொசிஷன் தேர்ட் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா then you should indicate it. Okay, so this is about the IUPAC nomenclature. And next is structure of the functional group of alcohol. Okay, alcohol functional group oda structure eppadi irukum appadina it will be similar to that of water. Okay, water oda structure eppadi irukum? H bond O bond H, adavadhu V shape la irukum, inverted V shape. Okay, V தலகீழ எழுதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கா structure? So inverted V shape la irukum. So the structure it is similar to that of what? It is similar to that of water. இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜன் பதிலா என்ன இருக்கு? இங்க கார்பன் இருக்கு, அவ்வளவுதான். So OH அப்படியே தான் இருக்கும். Now இந்த ஆக்சிஜன்ல இப்போ நம்ம எதை கான்சென்ட்ரேட் பண்ணோம்? OH குரூப் மட்டும்தான். So இந்த குரூப் எடுத்துக்கலாம். ஓகே, so ஆக்சிஜன்ல it has four sp3 hybridized orbital. Okay, எவ்வளவு ஆர்பிட்டால் இருக்கு? 4 sp3 hybridized orbital இருக்கு. இதுல 2 orbital it forms sigma bond. Okay, 2 sp3 it forms sigma bond. இது கூட எல்லாம் sigma bond form பண்ணது கார்பன் கூடயும் இந்த ஹைட்ரஜன் கூடயும். Okay, so one of the sp3 orbital it forms sigma bond. எப்படி சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகும்? பை லீனியர் ஓவர்லாப்பிங். ஓகே, எப்போதுமே சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஓவர்லாப்பிங் எப்படி இருக்கணும்? லீனியரா இருக்கணும். அதாவது இந்த மாதிரி செயின் மாதிரி லீனியரா இருக்கும். பை பாண்ட் ஃபார்ம் பண்ணும், அதாவது டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா தென் அது வந்துட்டு ஒரே பிளேன்ல இப்படி ஃபார்ம் ஆகாம பெர்பெண்டிகுலரா லேட்ரல் ஓவர்லாப்பிங் நடக்கும். ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் லீனியர் ஓவர்லாப்பிங். ஓகே, இட் ஃபார்ம்ஸ் sigma bond by linear overlapping either to the 1s orbital of hydrogen. Okay, அதாவது இங்க இருக்குது என்னவா இருக்கணும்? சாரி, இங்க இருக்குது ஹைட்ரஜனோட 1s orbital and இங்க இருக்கிறது the sp3 orbital of carbon. Okay, so 2 sp3 hybridized orbital it forms sigma bond by linear overlapping with 1s orbital of hydrogen oda 1s orbital and இந்த பக்கம் என்ன இருக்கு? கார்பன் இருக்கு. So sp3 orbital of carbon. Okay, so therefore it forms sigma bond. எவ்வளோ sigma bond? 2 sigma bond. and இதுல இப்போ 2 டிஸ்கஸ் பண்ணியாச்சு. டோட்டலா எவ்வளோ? 4. so 4 minus 2 is 2. so remaining 2 sp3 or hybridized orbital இருக்கு இல்லையா? so this remaining 2 sp3 hybridized orbital இங்க இருக்கு இல்லையா? இதுல என்ன இருக்கு? lone pair of electron இருக்கு. so remaining 2 sp3 hybridized orbital it carries lone pair of electron. so ரெண்டு lone pair இருக்கு, therefore it carries lone pair of electron. Okay, so this is about the hybridization of oxygen. now இப்போ இதோட bond angle பார்க்கலாம். what is the normal tetrahedral bond angle? 109.5 degree. but இதோட bond angle எவ்வளோ? alcoholோட bond angle 108.9 degree. so என்ன இருக்கு? the bond angle is decreased. okay, why it is decreased? this is because of the repulsion of lone pair. repulsion of lone pair. மேல lone pair இருக்கு இல்லையா? so இந்த lone pair ரெண்டுமே negative charge தான். so we know that negative it repels each other, right? so therefore repulsion of lone pair நடக்கிறனால என்ன ஆகுது? bond angle வந்துட்டு extend ஆகுது, bond angle விரியுது. bond angle என்ன ஆகுது அப்படின்னா it is இப்ப மேல விரிஞ்சிச்சுன்னா கீழே என்ன ஆகும்? like a scissor. okay, மேல விரிஞ்சிச்சுன்னா கீழே என்ன ஆகும்? கீழே கம்ப்ரஸ் ஆகும் இல்லையா? so therefore the bond angle is reduced to 108.9 degree. okay, 109.5 degree ல இருந்து 108.9 degree க்கு it gets reduced due to the repulsion of lone pair. okay, so this is about the structure of functional group of alcohol.
And next is preparation of alcohol. So alcohol எப்படியெல்லாம் prepare பண்ணலாம்னா you can prepare from alkyl halides, from alkenes, from Grignard reagent, from carbonyl compounds reduce பண்ணா we'll get alcohol and through hydroboration. இந்த hydroboration நம்ம ஏற்கனவே P block 2ல படிச்சிருக்கோம். Okay, the same reaction here. Okay, next is from alkyl halides ல இருந்து எப்படி prepare பண்ணலாம்? First one, alkyl halides are when you heat with dilute aqueous NaOH, it gives what? It gives alcohol. இப்போ primary alkyl halide இருந்துச்சுன்னா it undergoes SN2 mechanism. Secondary and tertiary alkyl halide இருந்துச்சுன்னா it undergoes SN1 mechanism. What is primary? CH3 CH2 Cl. இது primary alkyl halide. Secondary na எப்படி இருக்கும்? CH3 twice CHCl. இது secondary. Tertiary na CH3 thrice CCl. Okay, so இப்போ primary alkyl halide இருந்துச்சுன்னா it undergoes SN2 mechanism. What is this SN2 mechanism and SN1 mechanism? SN, it represents nucleophilic substitution. Okay, so alkyl halide என்ன இருக்கு? Nucleophile இருக்கு. அதாவது இந்த Cl இது எல்லாமே it has a negative charge, right? So therefore it acts as what? Nucleophile. So இப்போ இந்த nucleophile போய் substitute ஆகுது. எங்க substitute ஆகும்? ஆல்கஹால்ல இருக்க OH குரூப்க்கு பதிலா இந்த ஆல்கஸ் halide group போய் substitute ஆகுது. So therefore nucleophilic substitution reaction நடக்குது. If it is 2 அப்படின்னா bimolecularன்னு சொல்லுவோம். So bimolecular nucleophilic substitution SN2 னு சொல்லுவோம். SN1 ன்றது என்ன? Nucleophilic substitution unimolecular இருக்கணும். அதாவது என்ன bimolecular எது unimolecular அப்படின்னா bimolecular அப்படின்னா என்ன? 2, unimolecularனா 1. So bimolecular அப்படின்றது எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த Cl OH minus வெளியில போயிட்டு Cl minus add ஆகும் இல்லையா? இது ரெண்டுமே at a time நடக்கும். Okay, so Cl minus OH minus வெளியில போது Cl minus போய் அந்த place occupy பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம bimolecularன்னு சொல்லுவோம். Okay, so the leaving group OH தான் வெளியில போகுது. So leaving group and the substitution it takes place simultaneously. அதாவது ஒரே நேரத்துல நடந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? bimolecular. ஏன்னா ரெண்டுமே இன்வால்வ் ஆகுது, ரைட்? ஆல்கில் ஹாலைடும் இன்வால்வ் ஆகுது, ஆல்கஹாலும் இன்வால்வ் ஆகுது, அட் அ டைம் இன்வால்வ் ஆகுது. ஸோ தேர்ஃபோர் இதை பைமாலிகுலர்னு சொல்லுவோம். யூனிமாலிகுலர்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் OH குரூப் வெளியில போகணும். அது வெளியில போய் ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்? Cl மைனஸ் போய் சப்ஸ்டிடியூட் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? OH குரூப் மட்டும் தான் வெளியில போகுது. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் யூனிமாலிகுலர். ஓகே, இப்போ பிரைமரி ஆல்கில் ஹாலைட்ஸ்ல ஏன் ரெண்டும் அட் அ டைம் நடக்குது? ஏன்னா இங்க ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கிடையாது. ஏன்? இங்க CH3 CH2 நான் அப்படின்னா ஒரே ஒரு ஆல்கில் குரூப் தானே இருக்கு. இங்க பார்த்தோம்னா 2 ஆல்கில் குரூப் 3 ஆல்கில் குரூப்ஸ் இருக்கு. ஸோ 2 and 3 ஆல்கில் குரூப்ஸ் இருக்கும்போது ரெண்டுமே ஒன்னா நடக்குமான்னு நடக்காது. ஏன்னா இப்படி இருக்கும். இப்போ 3 ஆல்கில் குரூப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே. OH இருக்குன்னா இங்க ஒரு ஆல்கில் குரூப், இங்க ஒரு ஆல்கில் குரூப், இங்க ஒரு ஆல்கில் குரூப். ஸோ இது வெளியில போனா மட்டும்தான் ரெண்டாவது வந்துட்டு ஆட் ஆக முடியும். ஓகே, சப்ஸ்டியூட் ஆக முடியும். ஸோ என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் OH வெளியில போயிட்டு அதுக்கப்புறமா Cl வந்து ஆட் ஆகும். ஸோ இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? OH குரூப் வெளியில போகுது, அதனால இது யூனிமாலிகுலர். இப்போ இதுவே CH3 CH2OH எடுத்துட்டோம்னா இங்க தான் ஒரு பெரிய குரூப் இருக்கு. இங்க வந்துட்டு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? அதனால OH மைனஸ் வெளியில போகும்போது Cl மைனஸ் வந்து அட்டாக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் பைமாலிகுலர். ஆல்வேஸ் பிரைமரி undergoes bimolecular, secondary and tertiary undergoes unimolecular mechanism. Okay, so now we'll move to the reaction. Okay, so from alkyl halides, right? So I'm taking CH3 CH2Cl. It reacts with what? It reacts with NaOH. இதை போட்டு ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும்? NaCl வெளியில போகுது. ஓகே, ஸோ NaCl வெளியில போச்சுன்னா my product will be CH3 CH2OH. அவ்வளோதான். ஓகே, ஸோ சிம்பிள் திங். Next is from alkenes. Okay, so alkenes ல எப்படி prepare பண்ணலாம் அப்படின்னா வாட்டரை ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது ஹைட்ரஜன் ஒரு பக்கமும் OH ஒரு பக்கமும் போகும். So therefore we'll be getting alcohol. Okay, for instance C double bond C இருக்கு.
ஓகே ஸோ இப்போ இங்கே 2 குரூப் அட்டாச் ஆயிருக்குமா எஸ் ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணும்போது ஒரு பக்கம் ஹைட்ரஜனும் இன்னொரு பக்கம் OHும் போயிடும் ஸோ தேர்ஃபோர் இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகி என்ன ஆகிடும் சிங்கிள் பாண்டாக மாறிடும் இங்கே ஹைட்ரஜன் வந்துடும் இங்கே OH வந்துடும் okay so therefore we got what we got alcohol so this is what happens in this alkenes reaction this takes place in presence of concentrated sulfuric acid okay so இப்போ இங்க நான் ஹைட்ரஜன் OH ஆட் பண்ணிருக்கேன் இது HOH ன்னு ஆட் ஆகணுமானா கிடையாது OH ன்னு ஆட் ஆகலாம் okay and எந்த கார்பன்ல OH போணும் அப்படின்றத டிசைட் பண்றதுக்காக ஒரு ரூல் படிச்சிருப்போம் that is Markovnikov's rule 11th லே படிச்சிருப்போம் Markovnikov's rule so what is this Markovnikov's rule it tells that in a nucleophilic substitution reaction okay ஒரு nucleophile போய் add ஆகுது so therefore a negative part அதாவது nucleophile okay so the negative part இப்போ waterல எது negative part H plus OH minus right so OH minus the negative part அதாவது அதுதான் nucleophile so the nucleophile adds to the carbon okay எந்த கார்பன் கிட்ட போகும் first carbon டியா second carbon டியா அப்படின்றத ஹைட்ரஜன் தான் டிசைட் பண்ணும் okay it goes to the carbon having less number of hydrogen okay அதாவது எந்த கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்க தான் இந்த நியூக்ளியோஃபைல் போய் சப்ஸ்டிடியூட் ஆகும் for example இப்போ நம்ம ரெண்டு பக்கமுமே ஒரே மாதிரியான குரூப் இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எத்திலின் எடுத்துக்கிறோம் ஈத்தீன் எடுத்துக்கிறோம் இங்க என்ன இருக்கு CH2 CH2 இருக்கு இப்போ நம்ம எங்க H போட்டாலும் OH போட்டாலும் the product it is going to be same இப்போ வாட்டர் போடுறோம் in presence of concentrated H2SO4 என்ன ஆகும் HOH ஆட் ஆகுது so we'll be getting CH3 CH2OH okay இப்போ நான் இங்க HOH போட்டாலே என்ன ஆகும் will be getting CH3 CH2OH so the product is going to be same இப்போ similar alkene வந்துட்டு நமக்கு என்ன பிரச்சனை கிடையாது எங்க போய் OH ஆட் ஆகணும் அப்படின்ற ப்ராப்ளம் கிடையாது இது வந்து symmetrical alkene அதாவது இங்க இந்த டபுள் பாண்ட் கிட்ட பிரேக் பண்ண அப்படினா ரெண்டு பக்கமுமே ஒரே குரூப் இருந்துச்சுன்னா அது symmetrical alkene இப்போ unsymmetrical alkene எடுத்துக்கலாம் for example CH3 bond CH double bond CH2 இப்போ இங்க என்ன இருக்கு when I break here ஒரு பக்கம் CH2 இருக்கு இன்னொரு பக்கம் CH3 CH இருக்கு சோ இங்க தான் நமக்கு கன்ஃபியூஷன் வரும் எங்க இந்த OH போய் அட்டாச் ஆகும் அப்படின்றது சோ அதுக்காக தான் இந்த Markovnikov's rule so Markovnikov's rule it tells you what negative part அதாவது nucleophile it adds to the carbon having less number of hydrogen so இப்போ இந்த டபுள் பாண்ட் கிட்ட இருக்க ரெண்டு கார்பனை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கணும் okay CH double bond CH2 இப்போ first carbonல எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு 1 ஹைட்ரஜன் second carbonல எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு 2 ஹைட்ரஜன் so இப்போ நமக்கு தெரியும் nucleophile it adds to the carbon having less number of hydrogen so எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கவுண்ட் கம்மியா இருக்கோ அங்க தான் OH போகும் so இந்த கார்பன்ல தான் ஹைட்ரஜன் கவுண்ட் கம்மியா இருக்கு because it has only 1 hydrogen in the first carbon right so therefore in presence of concentrated H2SO4 இங்க bond break ஆகுது break ஆகி OH இங்கேயும் H இங்கேயும் add ஆகும் so therefore we'll be getting what CH3 bond CH bond OH bond CH3 okay so always this Markovnikov's rule it gives you secondary alcohol ஏனா பிரைமரி ஆல்கஹால் எடுத்துட்டோம்னா it will be CH2OH right so அங்க வந்துட்டு என்ன இருக்கும் see here CH3 CH2 CH2OH so இங்க ஹைட்ரஜன் கவுண்ட் அதிகமா இருக்கும் ஓகே இப்போ இங்க வந்துட்டு என்ன ஆகுது ஹைட்ரஜன் கவுண்ட் செகண்டரி ஆல்கஹால்ல செகண்டரி கார்பன்ல ஹைட்ரஜன் கவுண்ட் கம்மியா இருக்கும் so therefore it always forms secondary alcohol Markovnikov's rule it always forms secondary alcohol and இன்னொன்னு படிப்போம் hydroboration அப்படினு சொல்லி so it follows anti Markovnikov's rule anti Markovnikov's rule னா என்ன just opposite negative part it will be going to the carbon having more number of hydrogen so இங்க hydrogen அதிகமா இருக்கும் அங்க ஷிஃப்ட் ஆகும் Markovnikov's rule anti Markovnikov's rule are just opposite okay so அது இன்னும் டீடைலா நம்ம பார்க்கலாம்
And next is the reaction using Grignard reagent. Okay, so எப்போதுமே Grignard reagent, it reacts with an aldehyde or ketone or esters. ஓகே, ஸோ இந்த மூணு கூட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ எப்படி ரியாக்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டும் ஆட் ஆகுது இன் பிரசன்ஸ் ஆஃப் ஈத்தர் அண்ட் தென் ஃபாலோட் பை ஆசிட் ஹைட்ராலிசிஸ். ஸோ ஆசிட் ஹைட்ராலிசிஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பண்ணும்போது வில் பி கெட்டிங் வாட்? வில் பி கெட்டிங் தி ஆல்கஹால். ஓகே, ஸோ இப்போ பிரைமரி ஆல்கஹால் எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பிரைமரி ஆல்கஹால் வேணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறது என்னவா இருக்கணும்னா ஃபார்மால்டிஹைடா இருக்கணும். Okay, so therefore what is Grignard reagent? RMgX. Alkyl magnesium halide தான் Grignard reagent. R stands for alkyl group, X stands for any halogen. Okay, now CH3MgBr. இது என்னது? methyl magnesium bromide. Okay, now it reacts with formaldehyde formula என்ன? H bond C double bond O bond H in presence of dry ether. So போடும்போது என்ன ஆகும்னா இங்க we know that magnesium அப்படின்றது metal, so therefore it has positive charge. ஆக்சிஜன்ல இந்த டபுள் பாண்ட் ஓ இருக்கா, இங்க டபுள் பாண்ட் இருக்கா, ஸோ எக்ஸஸ் பாண்ட் இருக்கா, இதுல ஒரு பாண்ட் எடுத்துட்டு போய் இந்த ஆக்சிஜன் MgBr எடுத்துக்கும். ஸோ வில் பி கெட்டிங் என்ன கிடைக்கும்? இங்க H bond C bond O, இங்க என்ன வந்துரும்? MgBr வந்துரும். ஓகே, பாண்ட் H இருக்கு. இப்ப கார்பனை சுத்தி 3 bonds தான் இருக்கு இல்லையா? 4th bond வரணும். அதனால என்ன பண்ணுதுன்னா இந்த CH3 கிட்ட பாண்ட் இருக்கும். பிகாஸ் MgBr பிளஸ்ஸா தான் போகுது. இந்த பாண்ட் போய் இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கும். ஸோ மேல என்ன வந்துரும்? நம்மளுக்கு CH3 வந்துரும். Okay, so this is the first step. So எல்லா ப்ரிப்பரேஷன்லையும் பிரைமரி ஆல்கஹாலாக இருக்கட்டும், செகண்டரியாக இருக்கட்டும், டெர்ஷரியாக இருக்கட்டும், ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுது? ஹைட்ராலிசிஸ். H plus H2O ஆசிட் ஹைட்ராலிசிஸ் நடக்குது. ஸோ என்ன ஆகும்? H ஒரு பக்கமும் OH ஒரு பக்கமும் போகும். ஸோ எப்படி போகும் அப்படின்னா இங்கே வந்துட்டு பாண்ட் பிரேக் ஆகும். இங்க இருக்க பாண்ட் பிரேக் ஆகி இந்த ஆக்சிஜன் கிட்ட ஹைட்ரஜனும் MgBr கிட்ட OHம் போயிடும். So what will be the product? CH3 CH2OH. CH3 CH2OH plus MgBrOH. Okay, so we got primary alcohol, ethanol கிடைச்சிருச்சு. When you use formaldehyde. இப்போ secondary alcohol வேணும் அப்படின்னா I'll be using acetaldehyde யூஸ் பண்ணலாம். Okay, so CH3 twice MgBr plus CH3 C double bond O bond H in presence of dry ether. இங்க என்ன ஆகும்? ஆக்சிஜன் போய் மெக்னீசியம் எடுத்துக்கும். இதுல இருக்க ஒரு டபுள் பாண்ட் போய் இங்க எடுத்துக்குது. So we'll be getting CH3 bond CO MgBr. இங்க என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இந்த CH3 twice என்ன பண்ணும்? கார்பன் கிட்ட போயிடும். So we'll be getting CH3 twice. Okay, now next step என்ன? acid hydrolysis. H plus H2O போட்டோம்னா bond இங்க break ஆகுது. So இங்க H OH வந்துரும். So we'll be getting what? CH3 CH CH3 twice I'm sorry, இங்க ஒரே ஒரு CH3 எடுத்துக்கலாம். CH3. Okay, yes, CH3. So I'll be getting CH3 CH OH. Okay, so therefore what is this? This is secondary alcohol. 1 2 3, right? So propane 2 all. Okay, and next is secondary alcohol with identical alkyl groups. So alkyl groups ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா either you can use this CH3 MgBr acetaldehyde or else you can use HCOO CH3 or C2H5. Okay, formate வந்துட்டு யூஸ் பண்ணோம். Okay, so I'm taking CH3 MgBr. It reacts with
H bond C, double bond O, bond O, CH3. In presence of dry ether, என்ன ஆகும்? இங்கே 2 times எடுத்துக்கணும் CH3 MgBr. If I use this formate, okay, ethyl formate or methyl formate எது வேணாலும் எடுத்துக்கலாம். So if I use this, then you should take 2 times of CH3 because அப்பதானே ரெண்டு alkyl groups same வரும். In presence and followed by hydrolysis. H2 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? Will be getting CH3 CH CH3 bond OH. Okay, so therefore this is propane 2-ol again. இப்போ இது symmetrical alkyl groups alkyl groups இருக்க alcohol prepare பண்றதுக்கு we can use this. இப்போ இதுவே எனக்கு ரெண்டு பக்கமே different ஆன alkyl group வேணும் அப்படின்னா இங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த Grignard reagent மாத்திக்கலாம். So we'll be getting what here? CH3 CH2 போட்டோம் அப்படின்னா இங்க வர இடத்துல எல்லாம் என்ன ஆயிடும்? Sorry, CH3 CH2 இங்கே என்ன ஆயிடும்? Again here it will be CH2 CH3. Okay, so அப்படி பார்த்தோம்னா இங்க ஒரு alkyl group இருக்கும், இங்க ஒரு alkyl group. ரெண்டுமே வேற வேற alkyl groups. So ரெண்டுமே வேற வேற alkyl groups வேணும் அப்படின்னா you can take different alkyl groups இருக்க மாதிரி Grignard reagentயும் aldehydeயும் எடுத்துக்கணும். இப்போ ஒரே alkyl group வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்மேட்டை எடுத்துட்டு because இங்க என்ன ஆகும்னா இந்த OCH3 MgBr OCH3 வெளியில போய்டும். சோ இது நமக்கு பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது. அப்ப இங்க வந்துட்டு நம்ம ரெண்டு ஆல்கைல் குரூப்ஸ் இருக்க மாதிரி ஒரு Grignard reagent எடுத்துட்டோம்னா இந்த ரெண்டும் தான் இங்க ஆட் ஆக போகுது. ஓகே, சோ இந்த ரெண்டு என்ன ஆகும்? இங்க ஆட் ஆயிடும். சோ will be getting similar alkyl groups. இதுவே டிஃபரண்டா வேணும்னா இங்க ஒரு ஆல்கைல் குரூப் எடுத்துக்கணும், இங்க இருக்க ஆல்கைல் குரூப் ரெண்டுமே வேற வேறையா இருந்துச்சுன்னா will be getting different alkyl groups இருக்க மாதிரி secondary alcohol கிடைக்கும். And next is tertiary alcohol. So I am taking for tertiary alcohol க்கு என்ன பண்ணனும்னா ketone எடுத்துக்கணும். So CH3 MgBr it reacts with acetone in presence of dry ether. So இங்க என்ன ஆகும்? இந்த oxygen MgBr எடுத்துக்குது, இந்த oxygen கிட்ட MgBr வந்துரும். அப்ப CH3 என்ன ஆகும்? It goes to the carbonyl carbon CH3. Now if you do hydrolysis H2O போட்டு hydrolyze பண்ணோம் அப்படின்னா OH கிடைச்சிரும் plus MgBr OH. Okay, so now we got tertiary alcohol. So 1 2 3 2 methyl propane 2-ol. Okay, so now we got tertiary alcohol. So these are the Grignard reagent use பண்ணி எப்படி primary alcohol, secondary, tertiary கண்டுபிடிக்கிறது கொண்டு வரது அப்படின்றது. Primary alcohol வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்ம formaldehyde எடுத்துக்கலாம். and இங்க நமக்கு என்ன alkyl group வேணாலும் இருக்கலாம். Secondary alcohol வேணும் அப்படின்னா acetaldehydeம் இங்க இருக்க CH3 MgBr எடுத்துட்டோம்னா ஒரே மாதிரி alkyl groups வந்துரும். இப்போ வேற வேற வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? இங்க ஒரு alkyl group, இங்க different alkyl group எடுத்துக்கணும். முக்கியமா என்ன யூஸ் பண்ணனும்? நம்ம formaldehyde யூஸ் பண்ணாம higher aldehydes யூஸ் பண்ணலாம். formaldehyde யூஸ் பண்ணா நமக்கு primary alcohol கிடைச்சிரும். இதுவே identical alkyl groups வேணும் அப்படின்னா ester யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். that is CH3 MgBr when it reacts இது 2 times எடுத்துக்கணும். இங்க வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? மெத்தில் ஃபார்மேட் எடுத்துக்கிட்டோம். சோ இந்த ரெண்டு கார்பன் ரெண்டு CH3 தான் இந்த கார்பன்ல அட்டாச் ஆக போகுது. and next is tertiary alcohol வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? இங்க ketone எடுத்துக்கணும். so I have taken acetone. okay, so primary alcohol வேணும்னா it reacts with formaldehyde. secondary alcohol க்கு Grignard reagent it reacts with acetaldehyde or the higher aldehyde. formaldehyde இல்லாம இந்த higher aldehyde கூட react ஆகலாம். tertiary alcohol வேணும் அப்படின்னா it reacts with ketone, acetone. okay, and next is hydroboration. so hydroboration ன்றது என்ன? diborane it reacts with alkene, it forms trialkyl borane.
Now இத வந்துட்டு hydrogen peroxide கூட போடுறோம், NaOH போட்டோம்னா will be getting alcohol, and this one it follows anti-Markovnikov's rule. And in the diborane லயே p block elements 2 ல diborane ல chemical properties ல இது நம்ம படிச்சிருப்போம், hydroboration, right? p block 2 ல படிச்சிருப்போம். Okay, so the same reaction here. I'm taking diborane B2H6. இங்க 6 ஹைட்ரஜன் இருக்கனால நம்ம எடுத்துக்கிற ஆல்கீன் வந்துட்டு 6 times எடுத்துக்கணும். Okay, so I have taken 6 times of CH3, CH double bond CH2. அப்ப இங்க என்ன ஆகும்? First hydrogen add ஆகுது to form trialkyl borane. So therefore it forms CH3 bond CH2 bond CH2 thrice B. ஏன்னா boron 2 times தானே இருக்கு, 6 times hydrogen add பண்ணிருக்கோமா, so the group will become 2 times of CH3 CH2 CH2 thrice B. இப்போ இந்த 2 times ல இருந்து I'll take only one CH3 CH2 CH2 thrice B. It reacts with what? It reacts with H2O2 in presence of NaOH. So எப்போதுமே H2O2 போட்டோம் அப்படின்னா it follows anti-Markovnikov's rule. Okay, anti-Markovnikov's rule என்ன? Just opposite to the Markovnikov's rule. Markovnikov's rule என்ன? Negative part it adds to the carbon having less number of hydrogen. இப்போ இந்த negative part if it adds to the carbon having more number of hydrogen, then it is anti-Markovnikov's rule. Okay, so therefore my product will be CH3 CH2 CH2OH plus BOH thrice. Okay, because இங்க H2O2 add பண்றோம், so ஒரு OH இங்கேயும் ஒரு OH இங்கேயும் add ஆகும். இது வந்துட்டு mechanism. இப்போ நான் சிம்பிளா எழுதணும்னா see here, this is the reaction, right? இப்போ நம்மளுக்கு தெரியும் it follows anti-Markovnikov's rule. So என்ன ஆகும்னா hydrogen it adds to the carbon, negative part it adds to the carbon having more number of hydrogen. அப்ப இதுல 1 2 எடுத்துட்டேனா எதுல hydrogen ஜாஸ்தி? செகண்ட் கார்பன்ல. So OH இங்கேயும் H இங்கேயும் add ஆகும். So the product will be CH3 CH2 CH2OH. So always anti-Markovnikov's rule it gives primary alcohol, and Markovnikov's rule it gives secondary alcohol. And next is reduction of carbonyl compounds. So carbonyl compounds reduce பண்றோம். You can use either lithium aluminum hydride and sodium borohydride. We know that acid, aldehydes, ketones இது எதை reduce பண்ணாலும் ester, இதுல எதை reduce பண்ணாலும் will be getting what? Will be getting alcohol. And இதுலயுமே முக்கியமா ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணனா பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும், கீட்டோனை ரெடியூஸ் பண்ணனா செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். Okay, for example, I'm taking C6H5COOH. What is this? This is benzoic acid. When I use lithium aluminum hydride, இப்போ benzoic acid என்னவா கன்வெர்ட் ஆகணும்? பென்சில் ஆல்கஹாலா CH2OH மாறிடும். Okay, so this COOH group is reduced to CH2OH group. இதுவே நான் ketone எடுத்துக்கிறேன் CH3 in presence of lithium aluminum hydride. அப்ப இந்த C double bond O group என்னவா மாறும்? CHOH மாறும். அதாவது secondary alcohol கிடைக்கும். CH3 CHOH CH3. Okay, இதுவே நம்ம ஒரு double bonded compound எடுத்துக்கலாம். Okay, so இப்படி ஒரு compound எடுத்துக்கிட்டேனா இங்க என்ன இருக்கு? aldehyde group இருக்கு, double bond இருக்கு. அப்ப lithium aluminum hydride போடும்போது இது double bond ரெடியூஸ் பண்ணுமானா பண்ணாது. Okay, இதுவே நான் nickel hydrogen இந்த மாதிரி catalyst இருக்க substance எடுத்துட்டேனா இது என்ன பண்ணும்? double bond ரெடியூஸ் பண்ணி single bond மாத்திரும். பட் lithium aluminum hydride எதை மட்டும் தான் ரெடியூஸ் பண்ணும்? carbonyl group மட்டும் ரெடியூஸ் பண்ணும். So my product will be CH2 double bond CH bond OH. Okay, so என்ன இருக்கு இங்க? CH bond CH2OH. So இந்த aldehyde group என்ன இருக்கு? primary alcohol convert ஆயிருக்கு. அதே மாதிரி sodium borohydride யூஸ் பண்றேன் அப்படின்னா இப்ப ரெண்டு group இருக்குன்னு வச்சுக்கலாம். CH3C double bond O bond CH2 bond CH2 bond COOH. இப்போ இதுல ரெண்டு functional group இருக்கு. ketone இருக்கு, acid இருக்கு. So sodium borohydride என்ன பண்ணும்னா ஏதாவது ஒண்ணு தான் ரெடியூஸ் பண்ணும். That is the more reactive will be reduced.
So எது வந்துட்டு more reactive இருக்கோ that one will be reduced. இப்போ carbonyl group more reactive COOH more reactive ஆனா carbonyl group தான் more reactive. So ketone இருக்கா இது, so it will be reduced to what? Secondary alcohol. So we'll be getting CH3 bond CHOH bond CH2 CH2 COOH in presence of NaBH4. அப்ப இங்க என்ன இருக்கு, இந்த acid group reduce ஆகல, எது மட்டும் reduce ஆயிருக்கு, ketone is converted to secondary alcohol. Okay, so this is about reduction of carbonyl compounds. And next is preparation of glycol. இப்போ இது வரைக்கும் monohydric alcohol ஓட preparation பார்த்தோம். Now we are going to study the preparation of polyhydric, that is glycol and glycerol பார்க்கலாம். We know that Bayes reagent இது நம்ம எங்க படிச்சிருக்கோம், 4th unitல படிச்சிருக்கோம், right? What is Bayes reagent? Cold dilute alkaline KMNO4, இதுதான் Bayes reagent. இப்போ ethylene கூட Bayes reagent போட்டோம் அப்படின்னா it forms ethylene glycol, ஒரு diol form பண்ணுன்னு சொல்லி படிச்சிருக்கோம். So CH2 double bond CH2 plus H2O in presence of dilute alkaline KMNO4 cold conditionல ஒரு oxygen add ஆகுது. So total எவ்வளவு oxygen add ஆகும், இங்க ஒரு oxygen, இங்க ஒரு oxygen, 2 oxygen add ஆகும், 2 hydrogen add ஆகும். So it forms CH2 bond OH bond CH2 bond OH. So what is this? This is ethylene glycol. இதோட IUPAC name என்ன, 2 carbon இருக்கா, so ethane, first carbon second carbon ரெண்டுலயுமே alcohol இருக்கு, so 1,2 diol, ரெண்டு alcohol இருக்கனால di போட்டு எழுதணும். And next is glycerol. So glycerol, it is prepared using a reaction called saponification reaction. Okay, so in the saponification reaction la enna nadakum appadina long chain fatty acids, அதாவது acidலயே chain வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கணும், about 10 or about 12 இந்த மாதிரி இருக்க chains இருக்க acid எடுத்துட்டு when you do alkaline hydrolysis, ஏதாவது ஒரு alkali போட்டு hydrolyze பண்ணோம்னா we'll be getting glycerol. What is glycerol? Glycerol is 1,2,3 triol, propane 1,2,3 triol. This is glycerol. Okay, so for example I'm taking CH2 bond O bond CO CH2 14 times CH3. இப்போ இத பார்த்தோம்னா எவ்வளவு கார்பன் இருக்கு இதுல தெரியுதா, CH3 CH2 14 times COO CH2 இருக்கு. Okay, now this is long chain fatty acid. Now CH bond O bond CO CH2 14 CH3, இங்க CH2 bond O bond CO CH2 14 CH3. இப்போ இந்த long chain fatty acid ஓட ester நம்ம எடுத்துக்கிட்டோம், esters of long chain fatty acid. COO இங்க என்ன இருக்கு, இங்கேயும் ரெண்டு பக்கமுமே alkyl group இருக்கு, so I have taken the ester. Now when it reacts with NaOH, எவ்வளவு NaOH னா 3 times of NaOH, அப்ப என்ன ஆகும்னா see இங்க இருக்க bond break ஆகுது, break ஆகி இங்க வந்துட்டு ஹைட்ரஜன் ஆட் ஆகும். இப்போ நம்மளுக்கு glycerol கிடைச்சிருச்சு, CH2OH bond CHOH bond CH2OH. இப்போ இந்த NaOH ல இருக்க ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சு, அப்ப ONA என்ன பண்ணும், இங்க ஆட் ஆகும். Okay, so since these are in the மூணுமே ஒரே group அப்படின்றனால we'll be getting 3 times of CH3 CH2 14 COONA. Okay, so this is glycerol and இதோட நேம் என்ன அப்படின்னா sodium palmitate. Okay, palmic acid ஓட sodium derivative, அதனால sodium palmitate. Or else palmic acid என்றது இது CH3 CH2 14 times COOH. Okay, so இப்போ இதுக்கு IUPAC name கொடுக்கணும் அப்படின்னா it will be sodium and இங்க எவ்வளவு கார்பன் இருக்கு, 14 15 16 கார்பன்ஸ் இருக்கா, so hexa decanoate. decane என்ன, 10 decane 10 carbons. Okay, so 6 carbon can hexane,
6. So total 16 அப்படின்றனால it will be hexadecane. Okay? Yes. So this is preparation of glycerol.